வணக்கம். லோகநாதன். இன்றைய பதிவு ஒரு தமிழ் எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, தமிழோட மிகப்பெரிய சிறப்பு ஒரு எழுத்துக்குனாலும் அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான். நன்னூல் ஒரு இலக்கண நூலில் எழுதின பவனேந்து முனிவர் தமிழ் எழுத்துக்களில் 42 ஒரு மொழிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இதில் நோ, து ஆகிய ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் மட்டுமே குறில் எழுத்துக்களாகவும் மற்ற எல்லா எழுத்துக்களும் 42 மொத்த எழுத்துக்கள் இருக்குது நெடில் எழுத்துக்களாக வரும் அப்படிங்கிறது இன்னும் கூட வியப்பத்தகுந்த மாதிரி இருக்குது. இதில் வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஆங்கிறது பசு, இ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்து, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்கை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை உரிமை, தே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே பேசும் மேகம், பை இளமை, போ சொல், மா மாமரம், மீ வாளி, மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், தூ உனி. இந்த மாதிரி தமிழில் சிறப்புகள் மிகுந்த பகுதியை பார்க்கும் பொழுது நமக்கு மெய்சிலுக்கிற மாதிரி இருக்குது. தமிழை எப்போதும் போற்றுவோம். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ.